ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் கார்த்திஸ்வரோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பழனியில் இருக்கோம். பழனியிலிருந்து இப்போ எங்கே வரோம் அப்படின்னா கொடைக்கானல் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கொடைக்கானலுக்குள்ளே போகலாம். இந்த நெஞ்சு ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோடியும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இருக்கிற என்ன விசித்திரமோ? நண்பன் எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? இப்போ டைம் 10 மணி. 10 மணிக்கு நம்ம நைட் ட்ராவல் பண்ண போகிறோம். நைட் ரோடு எப்படி இருக்க போகுது கொடைக்கானல் அப்படிங்கிறது திகிலாக இருக்க போகுது. உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். பாருங்க, நைட் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க கொடைக்கானலில் நைட் ரோட் ட்ராவல் பண்ணுவோம். கமான். மலையேறதுக்கு முன்னாடி எல்லா கருப்படி சாமி முட்டாச்சு, மலை ஏற போகிறோம். வாங்க, பக்தி முத்திருச்சு, எல்லாரும் பட்டையா போட்டாச்சு, மலையேற ஸ்டார்ட் ஆயாச்சு. வாங்க. அழகா பாரு, பழனி மலை அழகு. அங்கே பாரு, நைட் டைமில் ஜொலிக்குது மொத்த பழனி. அது இந்த பழனி மலை முருகா, அப்பா என்ன அழகு, என்ன அழகு. 2 கண்ணு பத்தாது போல் இருக்கு. வாடகைக்கு ஒரு 50 கண்ணு வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் போல, அவ்வளோ அழகா இருக்கு. நைட் டைம் தான்ப்பா, வேற லெவல். மின்னல் மின்னிட்டு இருக்குது. ஆமா, மழை பெஞ்சிட்டு இருக்க மாட்டிருக்கு மேலே எல்லாம். நல்லா இருக்குல்ல வியூவு. என்ன எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பழனியிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி, கரெக்டாக பெருமாள் மலைக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பக்கமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த மலையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த இடம் பகலில் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும், செம்ம வியூவாக இருக்கும். ஸோ நைட் டைமுங்கிறனால நான் இப்படி இருக்குது. பகல் டைம்லலாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். வண்டியை இந்த ஓரமாக நிப்பாட்ட கூட முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். நமக்கு தேவையான எல்லாமே டீ காஃபிலேருந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே மலையில் இதானது தான். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் எல்லாமே பாருங்கள். நைட் டின்னர் நூடுல்ஸ் சுட சுட. எப்படி இருக்கு கிருஷ்ணா? நல்லா இருக்கா? தீபக்கு, சதீஷ் எப்படி இருக்கு? நைட் நேரம் அப்படியே முடிச்சுட்டு இன்னும் போகணுன்னா கொடைக்கானல் போகல. இன்னும் கொடைக்கானல் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இடையில ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படி முடிச்சுட்டு கிளம்புவோம். இப்போ டைம் 11 ஆயிடுச்சு. பாருங்க என்ன பண்ணுறாருன்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜேம்ஸ் நினப்பு வந்துருச்சு எனக்கு. ஜேம்ஸுக்கு இப்படி பார்த்துட்டிங்களா? ஜேம்ஸுக்கு பிஸ்கெட் போடுவேன். ஐடியா இருக்கிறத பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். அது இது ஒரு ஜேம்ஸ் மாதிரி தானே. ரைட் தப்பு இல்லைண்ணா, இருக்குண்ணே. வந்தாச்சு டோல்கேட் கிட்ட. டோல் போட்டு தான் ஒன்று உள்ளே போகணும். என்ட்ரன்ஸ், கொடைக்கானல் என்ட்ரன்ஸ். சில்வர் ஃபால்ஸ் பகலில் எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க. நைட்டில் எப்படி இருக்கும் பார்க்குறீங்களா? வேற லெவலில் இருக்கும். போய் காமிக்கிறேன் பாருங்க. செம குளிரு. எப்படி தண்ணி, சில்வர் ஃபால்ஸ் வேற லெவலு. நைட் வியூ பகலை விட நைட்டு தாங்க சில்வர் ஆட்டம் மின்னுது பாருங்க. வேற லெவல். விஷ்ணு, சதீஷே, தீபக் எப்படி இருக்கு சில்வர் ஃபால்ஸ் நைட் வியூ? இந்த குளிருக்கு இந்த ஃபால்ஸ்ல போய் ஒரு குடியில போட்டு எப்படி இருக்கு? ஏனே இடம் வாங்கிக்கிறாங்கன்னு அதே ஒரு கவலையாத்தான் இருக்குது. கவலையா இருக்கு. இந்த ஸ்பாட்ல நம்ம மட்டும் தான் இருக்கிற சில்வர் ஃபால்ஸ் ஸ்பாட்ல. வேற ஒருத்தர் இல்ல, ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. எங்கடா இருக்கிறோமே? எனக்கு உருட்டி விட்டா உருண்டு டின்னாட்டு உருண்டு போயிரு மாட்டு கீழே அடிவாரத்துக்கு, பழனி அடிவாரத்துக்கு. ஆமா, எப்படி மணி அப்படி இப்படின்னு விடிஞ்சே போச்சு. 12:30 ஆச்சு ரூமை பிடிக்கிறதுக்கு. இதை விட்டா அவ்வளவுதியா. ஆமா, ஓகே தீபக், ஓகேடா, சூப்பர். இதில் படுத்துக்கலாம்டா. அதில் 3 படுத்துக்க, இதில் நான் படுத்துக்கிறேன். ஏன் தீபக், அது ஓகேவா?
டாய்ஸ் எல்லாமே இருக்குங்கக்கா. டாய்ஸ், பேகு, ஹேண்ட் பேகு, சரி, சொற்று எல்லா ஐட்டமுமே இருக்குது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஐட்டமும் பார்ப்பீங்களா வீடியோலாம்? பார்ப்போங்க. வீடியோ நல்லா இருக்கும். வீடியோலாம் பார்ப்போம் ரெகுலராக. நன்றிங்கா. காலையில் சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒரு குட்டியாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் கடைக்கு வந்துட்டோம். வெயில் எப்படி அடிக்குது, ஏறு வெயில். ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. எப்படி வெயிலுக்கு என்ன சூடு அடிக்குது உடம்பு? எப்படி ஜில்லுன்னு இருக்குது. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவோம். யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொடைக்கானல் ஃபுல்லாகவே அந்த பக்கம் நிறைய டைம் வந்தாச்சு, போயாச்சு. இப்போ போகாத இடம்னு பார்த்தா பூம்பாறை, மன்னவனூர், இங்கேலாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோமான்னு தெரில, பார்ப்போம். பட் ஆனால் ரோடு ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது, பூம்பாறை ரோடு. ஸோ அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். டவர் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சிங்க, நெட்ஒர்க்கே இல்லை, சுத்தமாக இல்லை. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இ-பாஸ் இல்லைன்னா கொடைக்கானலில் அலௌட் இல்லவே இல்லை. கண்டிப்பாக இ-பாஸ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் கொடைக்கானலும் சரி ஊட்டியும் சரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இ-பாஸ் போட்டுங்க. இ-பாஸ் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட்லேயும் நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் நீங்கள் இ-பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இ-பாஸ் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன சொல்லி அனுப்பிச்சி விட்டவனே? ஆட பாவி, பொய் சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டீங்க. அவன் எங்கடா இருக்கு, ஃபால்ஸ் இருக்குது, லேக் இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டான். அங்கே ஏதாவது பிடிச்சி கடிச்சு வச்சிட போகுது அவனை. வரையாம்பார், ஏடா பால்த்தியாடா ஃபால்ஸு? என்ன ஃபால்ஸு? யூரின் ஃபால்ஸா? அதானே பார்த்தேன். அதுக்கான இடம் அது. நான் கூட குளிக்கிறக்கு இடம் இருக்க மாட்டேருக்கு, ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி உனக்கு அனுப்பிச்சி விட்டானுங்க. பார்த்தா சிறுத்தை இருக்கிற ஏரியா, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. கொழுப்படுத்தி யாராச்சும் உள்ளே போனால் சிறுத்தை எங்கே கடிக்குமோ அங்கே நல்லா கடிச்சு வைக்கி. எத்தனை விஷ்ணு புஷ்அப் எடுக்கிறான்னு பாப்பா. அங்கே என்னத்தை அங்கே என்ன பார்த்துட்டு வந்தியா? எருமைச்சாணியா யானைச்சாணியா? சாணியை டெஸ்ட் செய்யும் விஷ்ணு. அது கையில் படாமல் குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுறியா? மேன் மிஸ்ஸஸ் வைல்டு. வண்டி சாவியா? நிக்கிரி நினைச்சா வந்த அங்க பொங்க வச்சிருக்குது. யானை கூட இருக்கலாம். எப்படி நடக்கிறதுக்கு எப்படி இருக்கு பத்தியா? இது பூரா அந்த இது கல்லெல்லாம் தேடி எடுக்கிறது பல நாள். பொது 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 பொதுன்னு இருக்கு. அது பழைய சாணி, இது புது சாணி. இது புதுச்சாணி. நல்ல ஆராய்ச்சி, நல்ல கண்டுபிடிப்பு. அது கெட்டி அனுப்பிச்சா இது பொத பொதன்னு போகுதா? அப்போ சுட சுட போட்டிருக்குது. இப்போதான் ஜஸ்ட்டில் போட்டு போயிடுது. இது ஒரு பிளேஸ், ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வாது காமிக்கிறேன் பாருங்களேன். அப்பர் லேக் வியூ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமா? வாவ், செம ஜில்லுன்னு இருக்குது, செம வியூ. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இந்த லேக் இருக்குல்ல, நம்ம அப்பில் இருந்து பார்க்குறோம் ஃபுல் வியூ. அதான் அப்பர் லேக் வியூ. செம, அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குது காற்று. சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. சூசைட் பாயிண்ட் இப்போ போயிட்டுருக்குறோம். பசுமை பள்ளத்தாக்கு, க்ரீன் வேலி, சூசைட் பாயிண்ட். கூட்டம் நேற்று கம்மியாக மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. சூசைட் பாயிண்டில் செம கூட்டம் வருங்க. நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கே வழியில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சூசைட் பாயிண்டில் எவ்வளோ மிஸ்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். டைம் எப்போ தெரியுமா? மணி 11 ஆகுது. ஃபுல் மிஸ்டு ஃபார்ம் ஆகி எதுவுமே தெரில. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்டு தான். எதுவுமே ஒரு மலை மரம் எதுவுமே தெரில. அவ்வளோ மிஸ்டு, சின்ன கேப் இல்லாமல் அவ்வளோ மிஸ்டு பாருங்கள் சூசைட் பாயிண்டில். செம வியூங்க. அதே பனி மூடிடுச்சு, கருமேகம் வந்துருச்சு, மழை வர போகுது. கருகுமுன்னு ஆகி போச்சு. கால்ஃப் கிரவுண்டு பணக்காரங்க தான்.
பில்லர் ராக் ஏரியா இங்கேயும் பயங்கர கூட்டங்க. சிமெண்ட் வச்சு ஆமாம். பாலெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. பாலெல்லாம் புதுசு. அப்படியே பாலத்தில் ஒரு வாக் போகலாம். அதுக்குள்ள எனக்கு மீனை பாட்டானுங்க போல. கொஞ்ச நேரத்தில் இந்த பில்லர் ராக் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிரும், மறுபடியும் கிளியர் ஆயிரும். ரொம்ப ரேர். ஏன் இது வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் பில்லர் ராக் வந்து அழகா தெரியும். நல்லா இங்கிலீஷ்ல பில்லர் ராக்கு, தமிழ்ல தூண் பாறை, அது ஏதோ ஒரு பேரு. ஆனா வேற லெவல்ல இருக்கு பாக்குறது. வேறு 5 லிட்டர் தண்ணி மட்டும் தான் இருக்குது. அது வாங்குறது கம்முன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிடலாம், தாக அடைஞ்சு போயிரு அப்படிங்கிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க. 2 பேரும் ஸ்ப்ரைட் வாங்கிட்டாங்க. தம்பி ஏதோ சோடா வாங்கிட்டு இருக்கான். நாக்கே வந்தாச்சு. கூட்டம் பயங்கரம். உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். டெவில் கிச்சன்ஸ் பார்க்க போகிறோம். காப்பாற்று என்னையே கூப்பிட்டாங்கன்னா போதும், நானே வந்து விஷ்ணு கூட வந்து காப்பாற்றி விட்டுருக்கான். இங்கே என்னடா பார்க்குறதுக்கு இருக்குன்னு கேட்டால் இங்கே என்ன பார்க்குறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே வேறு லெவல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு தரமான பிளேஸ் நம்ம குணா கேவ் தான். அங்கே வந்தாச்சு. கூட்டம் அள்ளுது. நம்மளும் போய் அந்த வேரில் தொங்கிட்டு சறுக்கிட்டு உட்காந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுப்போம். எங்கிட்டு முடியும்னே அவள் ஆள் அதிகம். நல்ல வேலை ட்ரில்லு போட்டு வச்சாங்க. இல்லை நம்மளும் ஒரு ஆழம் பார்த்து இறங்கி, இல்லை ஆழம் பார்த்தெல்லாம் சொல்லி போட்டு வீர சூர நாட்டு உள்ளே இறங்கி, ஆமாம், ஒரு வலிக்கிட்டு பாதாளத்தில் போய் கிடக்க வேண்டியதை. தெரியல நம்மளை பற்றிலாம் தெரியும். நம்ம புத்தி பற்றி நல்லா கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால தான் இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. கீழே விழுந்து அடி வர்றது வேற, கவட்டையில் குச்சி சொருகிறது வேற. பார்த்துக்கா. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஏறு. கண்ணி வெடி மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். ஆல்ரெடி சுபாஷை காப்பாற்றியாச்சு. குணா கேவில் சுபாஷுங்கிற ஒருத்தர் கிடையாது. கஷ்டப்பட்டு அன்னைக்கே ரெஸ்கியூ பண்ணி சுபாஷை காப்பாற்றி கொண்டு போய் கேரளாவில் விட்டாச்சு. இல்லாத ஒருத்தர் இங்கே கொடைக்கானல் குணா கேவில் வந்து சுபாஷுன்னு ஆளால் கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லாத எப்படி வருவான்? அவனோட ஆவியும் கூட இங்கே இல்லை. மனுஷ பையன் அங்கே செட்டில் ஆயாச்சு. தயவுசெய்து இல்லாத ஒருத்தர் வந்து இங்கே கற்றுன்னு கத்தி இருக்கிறவங்க பூரா கிறுக்கனாக்கிறாரு. சரியா? நம்மள இந்த கம்பி ஓடாமல் இருந்துட்டா டெய்லியும் 10 பேர் விழுந்துருவான். சுபாஷ் ஒரே பேர் சொல்லி கத்தி போர் அடிச்சு போச்சு. 10 பேர் விழுந்தான்னு வச்சுக்கா. 10 பேர் விதவிதமாக சொல்லி கத்துன்னு கத்தி விளையாண்டுட்டு இருக்கலாம். 10 பேர் எல்லா கோரஸா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுபாஷ்னு எங்க இருந்தாலும் சுபாஷ் வந்துடுறா, உன்னை காப்பாத்துன்னு வேற வந்திருக்க, வந்துடுறா. நம்ம வந்து பார்க் போயிட்டு போட்டிங் போயிட்டு கிளம்பிடலாம். ஊர் கிளம்பிடலாமா? 2 தான் ஃபினிஷ் பண்ணணும். மற்றெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிரைன் பார்க்கில் வந்து நல்லா வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் மேக்கு வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணுறனால, கண்காட்சி மலர் கண்காட்சி வைக்கிறனால ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒரு சில இடத்துல இன்னும் அலோவ் பண்ணல. பட் உள்ளே விடுறாங்க. பட் அங்கே தான் அப்படியே சுற்றிட்டுருக்கோம். ஃபுல் டைம் பாஸ் ஆகிற ஒரே இடம் இந்த பிரைன் பார்க் ஒன்று தான். அப்படியே ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் பொழுது வரதே தெரியாது. இந்த பார்க்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தெரியல. நோ, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? பார்க் கூட்டிகிட்டு வந்து வாடான்னா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கிறியாண்ணா? நோ, எந்திரண்ணா, போலா. டைம் ஆச்சா? ஆச்சு, போலாம் வாங்க. இங்கடா காணமேனு பார்த்தா இங்கே படுத்துருக்குறா. 4 நாளைக்கு இங்கே படுத்துக்கலாம். இருக்கு நீங்களே இருந்துக்கிறீங்க 4 நாள்? இல்லை போகலாம்.
ஊரை பக்கம் போய் 4 ஜாதி ஜனத்தை பார்க்கலாம் இல்லையா? ஊரே நம்ம கட்டுப்பாடு. இந்த மயிலெல்லாம் சீசன் டைமில் பார்க்க அவ்வளோ அப்படியே ஒரிஜினல் மயிலாட்டு இருக்கும். சீசன் ஸ்டார்ட் ஆகுதுனால அப்படியே டல் அடித்து கிடக்குது மயில். சரி, அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணுமில்ல. ஒரு அடுத்த மாதத்துலேருந்து பிஸி ஆயிரும். புல் தரையில் அப்படியே படுத்துக்கலாம். ஏடா குத்துது அதை விட படுத்தா நல்லா தூக்கம். ஆளாக இருக்காங்க, அப்படி தான் படுத்துருக்காங்க. கேங்கா ஆளாளுக்கு ஒரு இடத்துல. நம்மளும் அப்படியே இங்கே வந்து படுத்தாச்சு. புல்லில் படுத்துறதுனால நல்ல தூக்கம் வந்து. எதில் படுத்தீங்க? புல்லில். இந்த பூதாங்க இந்த பார்க்லேயே ரொம்ப அழகாக இருக்கிறப்போ. இது எத்தனை கலர் பூன்னு எண்ண முடியாது போல, அவ்வளோ கலர் இருக்குது. என்ன அழுத்து வராரு? சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாரு ஜெல்லி, அதான் எப்படின்னு பாரு. அது அதுதான் அந்த கலருக்கு வந்து என்னென்ன கலரோ அந்த கலருக்கான ஃப்ளேவர் இது. வாங்கிக்கலாமா? சாக்லேட்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தீபக், அதனால் சாக்லேட் வாங்கிட்டியா பிரைன் பார்க்கிட்ட. சரி பிரைன் அப்படியே கிளம்புறோம். அடுத்து லேக் போயிட்டு அப்படியே கிளம்புறோம் ஊருக்கு. வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிளம்பியாச்சு, கொடைக்கானல் வந்தாச்சு, ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டோம், செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம், ஊருக்கு போயிட்டுருக்கோம். எப்படி இருந்தது? ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருந்தது தீபக்கு? சரி சிஸ்னோ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். பாய் பாய் கொடைக்கானல். பாய்.